ஹாய், வெல்கம் டு மிர்த்திகா சேனல். இந்த 10 நாள் வந்து மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். லீவுன்றதுனால வந்து நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டியதே இல்லை. காலையில் என்ன டிஃபன் செய்கிறது, மதியம் என்ன லஞ்சு செய்கிறதுன்னு யோசிக்கிற வேலையே கிடையாது. அவங்களும் வந்து லேட்டாக எழுந்திரிப்பாங்க, நானும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஸ்கூல் டைம்னால் மணி ஒரு 5:30 மணிக்கு அந்த மாதிரி எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். லீவுன்றதுனால 6:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு பால் வந்து காய்ச்சலான்னு பார்த்தா சிங்கில் பாத்திரம்லாம் கழுவாமே வச்சுருக்கேன் போல், அதனால் ஞாபகமே இல்லாமல் தூங்கிட்டேன். அந்த பாத்திரம்லாம் இருக்குது, நைட்டு கழுவி வச்சுருந்த பாத்திரமும் எடுத்து கவுத்து வைக்கவே இல்லை, அதையும் செய்யணும். அதனால் வந்து சுண்டலுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைட்டே வந்து ஒயிட் சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன், அதை வந்து ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டேன். பால் வந்து காய்ச்சிட்டேன், அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். நம்ம பால் காய்ச்சும் போதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு பக்கத்துலேயே நின்னா கூட அந்த பால் பொங்கியே வராது. நம்ம ஒரு 2 செகண்ட் இந்த சைடு திரும்பினா பால் பொங்கி ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக ஊற்றிடும். அடுப்பு முழுக்க பாலாக தான் இருக்கும். அது எப்படின்னு எனக்கும் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், சிம்மில் வச்சுருவேன். பால் இப்போலாம் நிறைய டைம் அந்த மாதிரி தான் அதிகமாக பொங்கிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இருக்கிற வேலையை ஒவ்வொன்றா பார்த்துருவேன். சிம்மில் வச்சாலும் பால் பொங்கிடும், ஆனால் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி நம்மளுக்காக தெரியும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஆற்றி விட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். காஃபி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். காலையில் எழுந்திரிச்சு கேட்டுக்கிட்டெல்லாம் கோலம் போட்டுட்டேன். ஆனால் வாசலில் வந்து தண்ணி தெளிச்சிருக்கேன், கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணிலாம் தெளித்து காஞ்சதுக்கப்புறமா வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு காஞ்சிடுச்சு. கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். காலையில் வந்து டிஃபன் தான் செஞ்சேன். டிஃபன் செஞ்சுட்டு மதியத்துக்கு வந்து சாதம் வடிச்சிருக்கேன். புளி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். இது வந்து மதியமாக தான் வீடு க்ளீன் பண்ணுறேன். அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த சோஃபாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சீப்பு பவுட்ரு இதெல்லாமே அங்கே இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த டேபிளையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இது எழுதுறதுக்காக தான் இந்த டேபிள் வாங்கினோம், ஆனால் அவன் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு 10 நாளும் என்னவோ யூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த டேபிள் என்ன ப்ராப்ளம் தெரியல, உட்கார்ற சேரும் வந்து உடஞ்சிடுச்சு. சும்மா ஒட்ட வச்சுருக்க மாதிரியே தான் இருந்தது. இப்போவும் அது தனித்தனி தான் இருக்கும், அதனால் ஜாயின் பண்ண முடியல. சரி எதுக்கு வேஸ்ட்டாக காசு போட்டு வாங்கிட்டோம், வேஸ்ட் ஆகணுன்றதுனால அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த வேறு எதனா தேவையான பொருள் வைக்கலாம். அவன் எழுதினாலும் எப்படியும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசையும் போது எதனா கீழே விழுந்துடும், எதனா அடிப்படுன்றதுனால அவனும் எழுத விடல. நம்மளோட திங்ஸ் எதனா வச்சுக்கிட்டு அவனும் அதை யூஸ் பண்ண மாட்டான். அதனால் பவுட்ரு சீப்பு கண்ணாடி எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபா வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த சோஃபாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் இந்த சைடு இருக்கிற சோஃபாவும் க்ளீன் பண்ணணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் தினமும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸ்கூல் டைமுக்கு வந்தேன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. லீவ் டைமில் சுத்தமாக வந்து வீடு க்ளீனாகவும் இருக்காது. அவங்க 2 பேருமே வீட்டில் இருக்கிறாங்களா, மாற்றி மாற்றி எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வேணான்னு சொல்லிவிட்டு நானே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வேலை செய்ய முடியாது. நானும் இந்த பேக்கை துவைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். நாளைக்கு ஸ்கூல் போகிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சிருப்பேன், செய்யவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி கையோடு எடுத்து இந்த பேக் எடுத்து துவைச்சி எடுத்துடணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.